இப்போது நாம் தியானித்து கொண்டிருக்கிற யோர்தான் அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை மறுபடியும் நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த இடம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து யோர்தானை திறந்து பிளந்து அவர்கள் வந்து இறங்கிய கில்கால் என்கிற இடம். அந்த இடத்துல தான் ஸ்நானம் இயேசு பெற்றது யோர்தானில். அந்த பக்கத்தில் இருந்த இடத்துக்கு பேர் கில்கால். அவர்கள் பாலமறிக்க இடம். அதில் உள்ள முக்கியமான காரியம் என்னவென்றால், யோசுவா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்தி வரும்போது அவர்கள் அந்த யோர்தானை கடந்து வந்துவிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கலாம். யோசுவா 5ஆம் அதிகாரத்தில், யோசுவா 5ஆம் அதிகாரம் 13. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவருக்கு எதிரே நின்றார். உரியுன பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீ என்னை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருவை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், நான் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, உமது அடியனுக்கு சொல்கிறது என்ன என்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியா யோசுவாவை நோக்கி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்று சொன்னார். யோசுவா அப்படி செய்தார். அப்ப இது அவர்கள் யோர்தானை கடந்து வந்த போது ஒருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் வந்து நின்றார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த தூதனை காலில் விழுந்து வணங்கினான். யாரு? யோசுவா. நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தில் கூட தூதர்களை வணங்கும் போது அவங்க அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க சொல்லுவாங்க, நான் என்னை வணங்கக்கூடாது, தெய்வனை வணங்க வேண்டும் என்று. ஒரு தூதனும் வணக்கத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப இதுல வணக்கத்தை நமஸ்காரத்தை ஏற்றுக்கொண்டது தெய்வ தூதன் என்று அங்கு எழுதப்பட்டது கிறிஸ்து. அவர்கள் வந்து யோர்தானை கடந்து வந்து அங்கே நின்ற போது அவர் ஒருவின பட்டயத்தோடு வந்து நிற்கிறார். காரணம், அந்த ஜனங்களுக்கு அடுத்த இடத்துக்கு போகும் முன்பு அந்த இடங்கள்ல இருக்கிற அந்த எரிகோவை தகர்க்க பண்ணணும். அது இவர்களால முடியாது, மாமிசத்தின்படி முடியாது. அப்ப அதுக்கு கர்த்தருடைய சேனை வந்து சேனையின் அதிபதியா கிறிஸ்து வர வேண்டும், வந்துதான் அந்த இடத்துல நடக்க வேண்டும். அப்போது அவர் வந்த போது அவர் உரிவின பட்டயம் அவள் இருந்தது. நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருவை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்போது பணிந்து கொண்டார். அப்போது யோசுவாவுக்கு உன் கால்களில் பாதரட்சியை கழட்டி போடு அப்படின்றார். இந்த பாதரட்சியை கழட்டி போடுறது ஒரு பெரிய ஒரு சிக்னிபிகன்ட், ஒரு ஆழமான ஒரு காரியம். அது இஸ்ரேலில் நடந்து இருந்தது. அதை அந்த பாதரட்சியை கழட்டி மற்றவர்களுக்கு கொடுக்கிறதை அவருடைய உரிமையை விட்டு கொடுக்கிறது. அப்ப யோசுவா அந்த அவருடைய பாதரட்சியை கழட்டி கொடுத்தால்தான் அவன் சரண்டர் ஆனதுக்காக அர்த்தம். அவனுக்கு பதிலாக இயேசு அந்த வந்த உருவின பட்டத்தையுடைய அந்த அதிபதி வேலை செய்ய முடியும். வேலை செய்யணும்னா அவனுக்காக செய்ய முடியும். அல்லாம அவனுடைய பெர்மிஷன் இல்லாம செய்ய முடியாது. இந்த காரியத்தை நம்ம ரூத்திலே பார்க்கிறோம். ரூத் கடைசி அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல போவாஸ் தனக்கு மனைவியா வரப்போகிற அந்த ரூத்தை கல்யாணம் பண்ணுவதற்காக அவன் அந்த போவாசனுடைய இன்னொரு மூத்த சகோதரன் இருக்கிறான். அவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இப்போ அவன் தான் அதுக்கு ரைட், ரூத்தை கல்யாணம் பண்றதுக்கு அவனுக்கு தான் உரிமை. அந்த உரிமையை அவனிடம் பெற வேண்டும் என்றால் அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். இப்போ அத ஒரு எருசலேமில் சுதந்திரத்தை மாற்றி கொடுக்கும்படியா அவன் கூட்டி கொண்டு வந்துட்டு அவன்கிட்ட கேட்குறான், இந்த இவளை நீ மனைவியாக்கி கொள்கிறாயா அப்படின்னு. யாரு? போவாஸ் கேட்குறான்.
அப்போ அவன் வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீ மனை வாங்கிக்கொள்னு சொல்லுவான். அப்போ போவாஸ் சொல்லுவான், அப்படின்னா உன்னுடைய பாதரட்சை கட்டி என்கிட்ட கொடுத்துரு. காரணம் அது இஸ்ரேலில் உள்ள ஒரு வழக்கம். அதை நம்ம ரூத் 4:7 பார்க்கிறோம். மேய்க்கிறதிலும் நாட்டுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழட்டி மற்றவனுக்கு கொடுப்பார். இதுவே இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்போ தன்னுடைய உரிமையை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பாதரட்சியை கழட்டி கொடுத்தால் அவனுடைய உரிமையை விட்டு கொடுக்கிறான். போவாஸ் கல்யாணம் பண்ணி கொண்டார். இது நம்ம ரூத்ல பார்க்கிறோம். இது தான் நம்ம யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போதும் அது சொல்லுவார். அவருடைய இது பாதரட்சையை வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் தகுதி அல்ல அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து அந்த உரிமையை நான் வாங்கி எல்லாம் இதை செய்கிறது. அவரிட இருந்து அவர் செய்கிற மினிஸ்ட்ரியை நான் வாங்க முடியாது. எப்படி யோசுவா தன்னுடைய அந்த படையினுடைய எல்லா பொறுப்பையும் அந்த சேனை அதிபதிக்கு கொடுத்தது போல அதே இடத்துல தான் நடக்குது ஸ்நானம். அப்போ அத மாதிரி நான் கிறிஸ்துவிலிருந்து வாங்குற ப்ரோக்ராம் அல்ல இது என்ன அதில் எழுதியிருப்பாரு. அவருடைய பாதரட்சை எடுத்து அவருடைய அந்த உரிமையை நான் வாங்கி செய்கிறது அல்ல அப்படின்னு அது ஒரு ஆழமான சத்தியம் அதை சொல்லியிருப்பார். இதை நாம் மோசேயுடைய வாழ்க்கையில கூட பார்க்கணும். மோசே வானாந்தரத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற போது அவன் பாதரட்சை போட்டிருப்பான். அப்போ அவன் ஒரு இடத்துல போகும்போது முள்செடியில தீ எரியும். அதை பார்த்து அவன் பயந்து போய் நிற்பான். அப்போ அதுல இருந்து சத்தம், பயப்படாதே நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசும்போது, எனக்கிட்ட சேர்ந்து வராத, நீ வரந்தா மறித்து போவாய், உன்னுடைய காலில் இருக்கிற பாதரட்சை கலட்டிட்டு வா அப்படின்னு. அப்ப நீ உன்னுடைய உரிமையெல்லாம் விட்டு கொடுத்தாதான் நீ என்கிட்ட வந்து பழக முடியும், பேச முடியும் அப்படின்னு அந்த உரிமையை வாங்கிட்டு தான் ஆண்டவர் அவனுக்கு பக்கத்துல வச்சு பேசினார். அப்ப மோசேன்னு அப்படி கேட்க காரணம், மோசே லேவி கோத்திரத்தில் உள்ளவர். லேவி கோத்திரத்திலையும் ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு அதுல தேறினவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் தான் போக முடியும். லேவி கோத்திரத்துல உள்ள எல்லாரும் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக உரிமை உள்ளவர்கள். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. அதுபோல இவன் அழைக்கப்பட வேணும்னா மோசே அவனுடைய பாதரட்சையை கலட்டி கொடுக்கணும். இவனுடைய உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு தேவனோடு சேர்ந்து இருக்க வேண்டும். அது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, மோசேயுடைய தகப்பன் முற்பிதா லேவி பிறந்த உடனே அவங்களோட அம்மா சொல்லுவாங்க, இது இவன் எனக்கு பிறந்தான், அப்போது இப்போது என்னுடைய கணவனோடு இசைந்து இருப்பார் என்று சொல்லி அவருக்கு லேவி என்று பெயரிட்டான். அந்த லேவி என்றால் என்னோடு இசைந்து இருப்பான். அந்த இதுதான் என்னோடு இசைந்து இருப்பான் என்று அந்த உரிமையை விட்டு கொடுத்து ஆண்டவரோடு சேர்ந்திருந்த மோசே. அப்படி ஆண்டவர் அவனை எல்லா காரியத்திலும் பயன்படுத்த காரணம் இவனுடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டான். உலக பிரகாரமாக அவன் ஒரு பெரிய ஊழியக்காரன், அவனுடைய எல்லா பொறுப்புகளையும் ஆண்டவர் தான் செய்யணும். அதனாலதான் அவனுடைய உரிமை எல்லாம் விட்டு கொடுத்ததுனாலதான் அவனுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அது ஒரு பெரிய பெரிய ஒரு காரியம். யாரையும் அவர் அடக்கம் பண்ண விடவில்லை, அவரோடு கூட இருந்தவனை அவரே அடக்கம் பண்ணுகிறார் என்றால் அந்த உரிமையை ஆண்டவரை விட்டு கொடுத்தார். அப்ப ஆசார ஊழியம் செய்வர்களுக்கு ஆசாரிய கோத்திரத்துல உள்ளவர்களுக்கு பங்கு கிடையாது. இஸ்ரேலில் எல்லாருக்கும் பங்கு உண்டு, அவர்களுக்கு பங்கு கிடையாது. மற்ற கோத்திரத்தெல்லாம் சேர்ந்து இவருக்கு காணிக்க கொடுக்க வேண்டும். இவர்கள் தேவனோடு உள்ள ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு பொறுப்பு ஆண்டவருக்கு கிடைக்கிற அந்த ஊழியத்துல உள்ள வருமானம் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி உண்மையாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு
ஃபீடு பண்றது ஆண்டவர் தான். அவர்களுக்கு உலக பிரகாரமாக வேலை செய்து ஊழியம் பண்றதுக்கு ரைட் இல்லை. காரணம், எப்படி இந்த மாதிரி காலில் செருப்பை கழட்டி விட்டு உரிமையை விட்டு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் ஊழியக்காரர்கள், இந்த அழைப்புள்ளவர்கள். அதுதான் ஆண்டவர் சொல்வார், ஒருவன் தன் தகப்பனையும் தாயும் சகோதரனையும் சகோதரியும் எல்லாரையும் விட்டு விட்டு வராவிட்டால் எனக்கு பாத்திரமான அல்ல. செருப்பை கழட்டி கொடுத்துடணும், உரிமையை கலந்துட்டு இருந்தோம். பிள்ளைய, அம்மாவை, அப்பாவை, குழந்தையை, நம்ம எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஒரு ஊழியக்காரன் மறிச்சு அவரை அடக்கம் பண்றதே ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அது ஒரு பெரிய விஷயம். அதே இதுதான் நம்ம யோசுவாவில் நடந்தது. அப்படி அவன் எல்லா உரிமையை விட்டு கொடுத்ததுனால அங்க நடந்த யுத்தத்துல எரிகேவை தாக்கும் போது இவன் ஒன்றும் செய்யவில்லை. சுத்தி வந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், அவ்வளவுதான். யுத்தத்தை நடந்தது தேவன். அந்த இடத்துலதான் இயேசு ஸ்நானம் பெறுகிறார். அப்ப அந்த இடத்துல ஆல்ரெடி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அதிபதியாக வந்த அதே இடத்துல இறங்கி வந்தார். அதே வானம் திறந்து இறங்கி வந்த அந்த இடத்துக்கு பேர் தான் யோர்தான். அந்த யோர்தான் என்பது இயேசு கிறிஸ்து. அதே இடத்துல வந்த இயேசுவில் நாம் மூழ்க வேண்டும். அதுதான் பெரிய சத்தியம், ஆழம். இதை புரிந்து கொண்டால் கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்மை வழிநடத்துவார். இயேசு நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லி நன்றி சொல்கிறேன். ஆமென்.